ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 56ஆம் அத்தியாயம். ரேவந்த ஈஸ்வர லிங்கம், ரேவந்தேஸ்வரர் லிங்கம். குறிப்பு: ரேவந்தர் சூரிய கடவுள் மற்றும் அன்னை சஞ்சாவின் மகன் ஆவார். அவர் கடவுள்களையும் அசுரர்களையும் வென்றார். கடவுள்கள் பிரம்மதேவரிடம் சென்றனர். அவர் அவர்களை சிவனாரிடம் அழைத்துச் சென்றார். சிவபெருமான் ரேவந்தரை அழைத்து அவரை பற்றி கொண்டு மகாகால வனத்தில் ஒரு லிங்கத்தின் அருகே அவரை நிறுவினார். ரேவந்தரின் பெயரால் லிங்கம் ரேவந்தேஸ்வரர் என்று அறியப்பட்டது. ரேவந்தர் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ரேவந்தேஸ்வரர் என்ற பெயரை விளக்க ஸ்கந்த புராணத்தின் பங்களிப்பாக இந்த புராண கதை இருக்கலாம். ஸ்ரீ மகாதேவர் கூறினார், ரேவந்தேஸ்வரர் என்ற லிங்கத்தை 56ஆம் தெய்வமாக அறிந்து கொள்ளுங்கள். அதனை கண்டாலேயே ஒருவர் மகா சித்தி அடைவார். ரவியின் சூரிய கடவுள் தாங்க இயலாத பிரகாசத்தை தாங்க முடியாமல் தேவி சஞ்சா தவம் செய்ய சென்றார். சிறந்த விரத பெண்மணி என்ன செய்தார் என்பதை சூரிய தேவர் அறிந்து கொண்டார். அவர் ஒரு குதிரையின் வடிவத்தை எடுத்து வடக்கு குருக்களுக்குள் சென்றார். அங்கு அவர் ஒரு குதிரையின் வடிவத்தில் சஞ்சாவை கண்டார். தனது பின்னங்கால்களை பாதுகாக்க ஆர்வமாக அவள் அவரை நேருக்கு நேர் சந்தித்தாள். பின்னர் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்த போது ஒரு மூக்கு உடல் உறவு ஏற்பட்டது. நாச்சத்யா மற்றும் தாஸ்ரர் குதிரை முகம் கொண்ட 2 மகன்கள் பிறந்தனர். உச்சகட்டத்தின் நிறைவில் ரேவந்தர் ஒரு வாள் மற்றும் கேடயத்துடன் வெளியே வந்து கவசம் அணிந்திருந்தார். அவர் ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருந்தார். அவர் ஒரு வில் மற்றும் அம்புகளையும் வைத்திருந்தார். ஒரு குதிரையை தனது வாகனமாக கொண்டு பிறந்த அவர் பிறந்த உடனேயே தேவர்கள், அசுரர்கள் மற்றும் மனிதர்கள் உள்பட முழு பிரபஞ்சத்தையும் விளையாட்டுத்தனமாக வென்றார். அதன் பிறகு தோற்கடிக்கப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவரிடம் அடைக்கலம் தேடினர். பயத்தால் நடுங்கிய கழுத்துக்களுடன் அவர்கள் குனிந்து, எங்கள் செல்வம், புத்திசாலித்தனம் மற்றும் சொத்துக்கள் அனைத்தையும் ஒரு முன்னணி சூரனும் ரவியின் மகனுமான ரேவந்தன் அழித்து விட்டார். உலகங்களின் தாத்தாவான பிரம்மதேவரை கேளுங்கள். அவரது உடலில் இருந்து வெளிப்படும் நெருப்பு காலம், மரணத்தின் கடவுள், வெல்வதற்கு சுற்றி ஓடுகிறது. மரங்கள் அதன் மூலம் எரிகின்றன. சிகரங்கள் கீழே விழுகின்றன. எல்லா இடங்களிலும் ஒரு கூக்குரல், புலம்பல் மற்றும் மிகுந்த அழுகுரல் உள்ளது. தீப்பிழம்புகளின் கொத்துக்களால் எல்லாம் குழப்பமடைந்து அவனால் துன்புறுத்தப்படுகிறது. பொங்கி எழும் நெருப்பு 10 திசைகளிலும் பரவியுள்ளது. இவ்வாறு எரியும் அனைத்தும் கிஷ்குக மலர் சிவப்பு நிறம் போல தெரிகிறது. அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் சிறந்த முக பாவனை கொண்ட பெண்மணியே பிரம்மதேவர் கூறினார், சிறந்த சூரர்களே, நான் உங்களிடம் செய்ய வேண்டியது எனக்கு ஏற்கனவே தெரியும். சிறந்த சூரர்களே, நீங்கள் விரும்புவது நிச்சயமாக நடக்கும். விரைவாக வாருங்கள். சூரர்களே, சங்கரரிடம் அடைக்கலம் தேடுங்கள். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் பயந்து போன தேவர்கள் என்னிடம் வந்தனர். வணங்கிய பின்னர் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், மகேஸ்வரரே, ஆதித்யனின் மைந்தனான ரேவந்தனால் அவரது உடலில் இருந்து வெளிப்படும் நெருப்பு அவரது மகத்தான சாதனை மற்றும் வீரத்தின் பிரதிபலிப்பால் எரிக்கப்பட்டது. தேவர்களில் மிகச் சிறந்தவரே, நாம் அனைவரும் கூட்டாக போராடினாலும் அவர் கட்டுப்படுத்த முடியாதவர். சங்கரரே, நீங்கள் மட்டுமே அவரை தடுக்க திறமையானவர். வேறு யாரும் இல்லை. நாங்கள் உங்களை நாடுகிறோம். நாங்கள் அனைவரும் பயத்தால் துயரப்படுகிறோம். நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மகேஸ்வரரே, நீங்கள் தேவர்களின் இறைவன் மற்றும் அடைக்கலம், வரங்களை வழங்குபவர். உடனடியாக என் அன்பானவரே, நான் சூரியனின் மைந்தன் ரேவந்தனை நினைவு கூர்ந்தேன். அவர் தனது ஆன்மாவில் மகிழ்ச்சியுடன் வந்து இந்த வார்த்தைகளை கூறினார், பகவானே, நான் என்ன செய்ய வேண்டும்? எதையும் விட்டுவிடாமல் எல்லாவற்றையும் கூறுங்கள் என்று கூறினார். அதன் பிறகு நான் சூரியனின் மைந்தனை என் மடியில் தூக்கி வைத்து அவன் தலையில் அன்பாக முத்தமிட்டு
மீண்டும் மீண்டும் அரவணைத்து ஆலிங்கனம் செய்தேன். சிறந்த விரதங்களின் பக்தரே, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நான் தங்களுக்கு ஒரு வரம் தருவேன். ஒன்றை தேர்ந்தெடுங்கள். நான் உங்களிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் விரும்புவதை பெறுங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இந்த வழியில் நீங்கள் நல்வாழ்வை அடைவீர்கள். பூமியிலேயே நான் மிகவும் பாராட்டிய ஒரு புனித இடம் உள்ளது மகனே. அது பிரளயத்தில் கூட அழியாது. அது அற்புதமான மகா காலவனம். அங்கே நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஓய்விடத்தை வழங்குவேன். அங்கே நீங்கள் புகழை பெறுவீர்கள். அது கண்டேஸ்வரருக்கு கிழக்கே உள்ளது. அந்த இடத்தை அடைவது மிகவும் கடினம். ரேவந்தரே, அங்கே வாசம் செய்வீராக. தாம் நித்திய லிங்கத்தை காண்பீர்கள். சந்தேகத்திற்கிடமின்றி தேவர்களின் நிலையான வழிபாட்டிற்கு நீங்கள் தகுதியானவராக இருப்பீர்கள். சொர்க்க உலகில் நீங்கள் குஹ்யகர்களின் இறைவனாக மாறுவீர்கள். அனைத்து அஸ்வசாலாக்களிலும் குதிரை லாயங்கள். தாம் அழகாக இருப்பீர்கள். அரச அரண்மனைகளில் தாம் மிகவும் கௌரவத்துடன் வசிப்பீர்கள். அந்த இடத்தில் என் ஒளி நித்திய லிங்க வடிவில் உள்ளது. அது தேவர்களால் வழிபடப்படுகிறது. அது தம்மால் விடாமுயற்சியுடன் சேவை செய்யப்பட வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் தேவி, நான் சூரியனில் பிறந்த ரேவந்தன், ஒரு மகா காலவனை நோக்கி ஒரு 3 நிமிடத்தில் வானத்தை நீட்டினான். அங்கே லிங்கத்தை ஒரு பிரகாசமான நித்திய ஒளியின் வடிவத்தில் கண்டான். தேவி பார்வதி சூரியனின் மைந்தனான ரேவந்தனை லிங்கம் கண்டது. அவரை அன்புடன் அழைத்தார். சூரியனின் மைந்தனே, அதிர்ஷ்டவசமாக நீ என் கவனத்திற்கு வந்தாய். இன்று முதல் நான் உன் பெயரால் பூமி எங்கும் நன்கு அறியப்படுவேன். சூரியபுத்திரனே, நீ என்றென்றும் என் அருகிலேயே இருக்க வேண்டும். உன் புகழ் 3 உலகங்களுக்கும் பரவி நித்தியமாக இருக்கும். சந்தேகத்திற்கிடமின்றி நான் ரேவந்தேஸ்வரன், ரேவந்தா என்ற பெயரால் நான் அழைக்கப்படுவேன். மக்கள் மிகுந்த பக்தியுடன் என்னை வழிபட்டால் அவர்களுக்கு ஏராளமான குதிரைகள் இருக்கும். அவர்களின் புகழ் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவர்களின் செழிப்பும் தானம் செய்யும் திறனும் எல்லையற்றதாக இருக்கும். அவர்களுக்கு மகன்களும் பேரன்களும் இருப்பார்கள். குஹ்யகர்களின் அதிபதியான பிறகு பக்தர் சொர்க்க உலகில் வசிப்பர். லிங்கத்தின் வார்த்தைகளை கேட்ட ரவியின் மைந்தனான ரேவந்தன் மன நிறைவு அடைந்த மனதுடன் அகன்ற விழிகளை கொண்ட பெண்ணே என்னிடம் கூறினார். எனக்கு அசைக்க முடியாத பக்தியை வழங்குவீராக. எனக்கு சிறந்த ஓய்விடத்தை வழங்குவீராக. எனக்கு மிகப்பெரிய ஆன்மீக அறிவை வழங்குவீராக. எனக்கு நிரந்தர புகழையும் வழங்குவீராக. புனிதமான பகவானே, கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் தலைவரே, ஆண்டவரே, பகவானே, உலக அடிமைத்தனத்தையும் அதன் பயத்தையும் அளிப்பவரே, பகவானே, உம்மை உணர்ந்ததன் மூலம் நான் நன்கு புனிதப்படுத்தப்பட்ட ஆசைகளுடன் ஒன்றாகிவிட்டேன். கோடிக்கணக்கான பிறவிகள் மூலம் தூய்மையடைந்து உம்மை பார்வையிடும் உருவகப்படுத்தப்பட்ட மனிதர்கள் ஒருபோதும் உலக இருப்பு என்ற பயங்கரமான கடலுக்கு திரும்ப மாட்டார்கள். இவ்வாறு கூறிய பிறகு ரவியின் மைந்தனும் விருப்பத்திற்குரியவருமான ரேவந்தன் ரேவந்தேஸ்வரரின் அருகில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இவ்வாறு தேவி ரேவந்தேஸ்வரரின் பாவத்தை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கண்டேஸ்வரரின் கதையை கேளுங்கள். 56ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.